ஓம் நம சிவாய. இந்த ஜோதிட பதிவில் யாருக்கெல்லாம் வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காது அப்படின்றத சில ஜோதிட காரணங்களோடு பார்க்க போகிறோம். எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், யாருமே கஷ்டப்படாமல் கிடையவே கிடையாது. நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சில பேரை நம்ம பார்க்கும்போது பாவம்பா, என்ன இப்படி கஷ்டப்படுறான் அந்த மனுஷன், ஏன் அந்த பொருள் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் வரும். நமக்கே 4 பேர் ஆறுதல் சொல்கிற நிலைமையில் நாம் இருப்போம். ஆனால் நம்மளை விட மோசமாக இருக்கிற நிலைமையை பார்க்கும்பொழுது நாமளே பெட்டருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் அந்த வாழ்க்கை அமையும், அந்த வாழ்க்கை அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை பயணத்தை கூட்டு போகும், என்ன தான் நடக்கும், இதுக்கு பரிகாரம் தான் என்ன. பரிகாரம் அப்படின்னாக்கா சொல்கிறோம், பரிகாரத்தை பற்றி இப்போ வேண்டாம், அதை பின்னாடி பார்க்கலாம். சரி, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் உண்மையிலே கஷ்டவாளி, யாரெல்லாம் உண்மையிலே மனவேதனையில் வாழ்கிறாங்கன்றத முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா உறவுகள் இருந்தும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் தனிமையில் நிற்கிறான் பார்த்தியா, அவங்க தான் பெரிய கஷ்டவாளி. உதவி செய்ய எல்லாரும் இருக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உடன் பிறந்தவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அவருடைய கஷ்டத்துக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு 2 காரணம். ஒன்று, இருந்தும் செய்யக்கூடாதுன்ற நிலைமையில் அவங்க சுற்றி இருக்கிறவங்க இருக்கலாம். இல்லைன்னா இவரை சுற்றி இருக்கிறவர்களும் இவருக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், அப்போ அவங்களும் கஷ்டப்படுறவங்க தானே அப்படின்னு இருக்கும். நான் சொல்கிறது நல்லா ஆழ்ந்து யோசிங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, அதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் இவருக்கு அதே கஷ்டம் வருது, இவருக்கு அதை தீர்த்துக்கிறதுக்கு வழி இல்லை. டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டுட்டா முதல் விஷயம் இது தான் பண்ணும், உங்களை தனிமைப்படுத்தும். 1000 பேர் சுற்றி நின்னாலும் உங்களை தனிமைப்படுத்தும். சாதாரண விஷயம் இல்லை. லக்னாதிபதியும் லக்னமும் கெட்டு போகிறதுன்ற ஒரு விஷயம் கொடுமையாக இருக்கும். கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற கொடுமையெல்லாம் பார்க்க வைக்கும். காதால் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்க வைக்கும். மனம் இடிஞ்சு உடைஞ்சு நசுங்கி போயிடும். துரோகத்தை அதிகமாக பார்ப்பாங்க, பல துரோகத்தை பார்ப்பாங்க. உறவுகளால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், மற்ற உறவு கிரகங்கள் எப்படி இருக்குதுன்றதான் நம்ம பார்க்கணும். ஐயா, என்ன நடந்தாலும், எந்த உறவு வந்தாலும், லக்னாதிபதியோ லக்னமோ கெட்டு போச்சுன்னா எந்த உறவு வந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த உறவு அவரை ரொம்ப ஏண்டா இவங்க லைஃப்பில் வந்தாங்கன்ற மாதிரி பண்ணிட்டு போயிடும். விதி அப்படி தான் அந்த ஜாதகரை கூட்டிகிட்டு போகும். காலம் கடந்து போக 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 அந்த ஜாதகர் யார் அவர்கிட்ட பழகினாலும் இவங்களும் நம்மளுக்கு துரோகம் தானே பண்ண போகிறாங்க, இவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்த தானே போகிறாங்கன்ற மனநிலைக்கு அவரே வந்துடுவார். ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா லக்னம் அப்படின்றது ஜாதகர் தன் சுயம், தம் எண்ண ஓட்டம், எவ்வளவு புத்தி உள்ள பிள்ளையாக இருந்தாலும் இந்த விதி என்ன பண்ணும் தெரியுங்களா? விதியை மதியால் வெல்லலாம் சொல்லுவாங்க. மதியாக வெல்றதுக்கு விதின்னு ஒன்று வரணும் இல்லை, அதுக்கு வழி விடும் இல்லை, விதி விடாது. இன்றைக்கி யாரை வேணாலும் கேட்டு பாருங்களா, உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ பாதித்து இருந்தது, ஏதாவது ஒன்று பாதித்து இருந்தால் கூட மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு போகலாம், வாங்கடா போகலான்னு சொன்னால் இவர் ஒதுங்கி நிற்பார், என்னை விட்டு காசு இருக்காது. சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, இவரால் அந்த ஃபங்க்ஷன் இப்போ அட்டன் பண்ண முடியாது. ஆனால் இவருக்கு மட்டும் தனியாக ஒரு வேலை இருக்கும். எல்லோரும் டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுன்னு சூப்பராக ஜாலியாக இங்கே ஒரு இடத்துக்கு கிளம்புவாங்க. ஆனால் இவர் அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பார்.
அழுக்கு துணி போட்டு. இவர் என்ன தான் சாதித்தாலும், என்ன தான் திறமை உள்ளவராக இருந்தாலும், பொது சபையில் இவரை நிற்க வச்சு இவர் தான் அந்த டேலண்ட் கை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையும் அமையாது. இவரை விட கம்மியாக படித்தவங்க, இதை விட கம்மியாக எல்லா விஷயத்தில் இருக்கிறவங்க வெற்றி மேலே வெற்றி அடைவார். அதே கூட்டத்தில் இவர் பின்னாடி உட்காந்துட்ருப்பார். கொடுமையான வாழ்க்கை. ரொம்ப உண்மையாக இருப்பார். என்னை பொறுத்த மட்டும் ஒரு லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா இவங்களாம் காதலில் உண்மையாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உறவுகள் கிடைக்காம, உறவுகள்கிட்டேருந்து பாசம் கிடைக்காம காதலில் போய்ட்டு முழுசாக நம்பி வெகுளித்தனமாக எல்லாத்தையும் நம்பி அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அந்த உறவு வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் இவர் போய் ஏன்னு கேட்க மாட்டார். கேட்டால் என்ன சொல்லுவார்? பரவாயில்ல, அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னுவார். ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதித்துக்கிட்டு, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு பிறரை சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த மட்டில், இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் ஒரு முட்டாளாக தெரிஞ்சாலும், ஜோக்கராக தெரிஞ்சாலும், இறைவன் பார்வையில் அவர்கள் மேன்மை உள்ளவர்கள் தான். அப்படிலாம் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது நடந்ததுன்னா தயவு செய்து வருத்தப்படாதீங்க. இறைவன் வந்து உங்கள் பக்கம்தான் இருக்கார். உங்கள்கிட்ட பணம் காசு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த உறவுகளை உங்களை கேலி பண்ணி சிரிக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் வெறும் வயிறை தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த தண்ணி கூட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்க தான் பட்டிருக்கிறீங்க. கடவுள் மேலே நிறைய கோபம் இருக்குது உங்களுக்கு. பாவம் செஞ்சவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் கஷ்டப்படுறேனே. ஐயா, நான் இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் இறந்து கூட போகலாம். பசியின் கொடையும் தாங்காது இறந்து கூட போகலாம். இந்த உலகத்தில் ஒரு தூய்மையான ஒரு உருவமுள்ள ஒரு உயிர்னா அது நீங்கள் தான். எத்தனை கடவுள்கள் மனித அவதாரம் எடுத்து பூமியில் ஜனித்தாலும் அவங்க எல்லாருமே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு பிறருக்கு சந்தோஷம்தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாருன்றத முதல்ல உணருங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், கொடுமையை தாங்கலாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒருத்தர் காசு தரணும், இல்லைன்னா அவங்க அசிங்கப்படுத்த இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய வெற்றி எது தெரியுங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சிருந்தாயாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? என்ன நடந்தால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன்றீங்க பார்த்தீங்களா? அந்த எண்ணமே உங்களுக்குள்ளே வரமாட்டேன்து பார்த்தீங்களா? தப்பு பண்ணணும்னு போகிறீங்க, ஆனால் முடியல பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சம் கூட உங்களை தோக்கடிக்க முடியல, உங்கள் எண்ணத்தை மாற்ற முடியல. இதை விட என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? இந்த நொடி இறந்து போனால் கூட சந்தோஷமாக சாகணும், நான் உட்பட. ஏன்னா இந்த கலியுகத்தில் அவ்வளோ நேர்மையாக, அவ்வளோ உண்மையாக, எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் இருக்க ஒருத்தங்களால் முடியவே முடியாது. அப்படி முடியுதுன்னா அதை லக்னமாக லக்னாதிபதியை பாதிச்சிருந்தா தான். அவன் குடிச்சுன்னு சுற்றி நிற்கிறான், என்ன தவறு வேணா இருக்கட்டும், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற ஈரம் இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு அதிகம். என்ன தவறு செஞ்சால் உங்களை நீங்களே அழிச்சிக்குவீங்களே தவிர உங்களால் மற்றவங்கள அழிய விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இறக்க குணம் அதிகமாக இருக்குமே. பெற்றவங்கக்கிட்ட வந்து உருப்படாதன்னு பேர் எடுத்துருப்பீங்க. கூட பிறந்தவங்ககிட்ட எதுக்கு எங்களை உயிர் எடுக்கிறேன்னு சொல்லி திட்டியிருப்பாங்க. நண்பர்கள்கிட்ட இதெல்லாம் வேஸ்ட்டு, இவனை வச்சுருந்தா ஒரு யூஸும் கிடையாது அப்படின்ற பேர் எடுத்துருப்பீங்க. லவ்வர்கிட்ட உன்னை வச்சுன்னு நான் என்ன கஷ்டப்பட சொல்கிறியா அப்படின்ற அசிங்கப்படுத்தி உங்களை வெறுத்து இருப்பாங்க. இப்படி சொந்த பந்தம் உங்களை நம்பி, நீங்கள் நம்பினவங்க, உங்களை நம்பினவங்க எல்லாருமே உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. கலங்காதீங்க, காலம் மாறும், அப்போ கதைகளும் மாறும். எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் வந்து இவனால் முடியாது, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஜெயிச்சிருவானா, இவெல்லாம் ஒரு ஆளா, அப்படி கீழ்த்தரமாக மக்கள் பேசி 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 இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் பல கோடி பேர் உயர்ந்து நிற்கிறாங்க. பல பேர் இன்றைக்கி உச்சத்தில் இருக்காங்க. காரணம் என்ன? மனுஷங்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கடவுளால் தூக்கப்படுவீங்க.
உங்களை மனுஷங்க வந்து கேவலப்படுத்தி, கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, அசிங்கப்படுத்தி உங்களை கீழ்த்தனமாக நினைக்கிறாங்கன்னா கடவுள் உங்கள் பக்கம் இருக்காருன்றது தான் இதுதான் முதல் அடையாளம். உங்களுக்கு யாராவது எதிரியாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மதித்து நடங்க. ஏன் தெரியுங்களா? அந்த எதிரி ஒரு வேளை உங்களை அந்த ஒரு வேளை இல்லை, அந்த எதிரி தான் உங்களை முன்னேற்றுவார். உங்கள் முன்னேற்றத்துக்கு அவர் தான் காரணமாக இருப்பார். கடவுள் அதுக்காகவே நீங்கள் முன்னேறணும், நீங்கள் உயரணுன்றதுக்காக ஒரு எதிரியை உருவாக்குவார். ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதிக்க வைப்பார். எதிரி கூட யார்? உங்களுக்கு தெய்வம் மாதிரி தான். நிச்சயம் சாதிப்பீங்க. ஒரு வேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா, இப்போவும் ஏதோ கொஞ்சம் எனக்கு ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி என்ன, உங்கள் ஜாதக நிலவரம் என்ன பாருங்கள். எனக்கு வந்து 7ஆம் இடம் சரியில்லைங்க, திருமணம் செட் ஆகாதா, நட்பு செட் ஆகாதா, எனக்கு வந்து 4ஆம் இடம் சரியில்லை, அம்மா செட் ஆகாதா, 9ஆம் இடம் சரியில்லை, அப்பா செட் ஆகாதா, அதெல்லாம் விட்டுருங்க. அது செட்டானா ஆகுது, ஆகுனா போட்டு உங்கள் லக்னமும் லக்னாதிபதி என்ன நிலைமைன்றதை பார்த்து அதற்குரிய விஷயங்களை பாருங்கள், அதற்குரிய பரிகாரங்களை தேடுங்க. அது என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் ஸ்டடி ஆகுங்க, நீங்கள் நிம்மதிக்கு வாங்க. பிறகு எந்த உறவு உங்கள்கிட்ட இருக்குது இல்லைன்றது அது அடுத்து. நாம் நல்லா இருந்தால் தாங்க நம்மளை சுற்றி இருக்கலாம் நாம் பார்த்துக்க முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க நல்லா இருந்தால் தாங்க அந்த உலகமே சொல்லணும். இந்த உலகமே உங்களுக்காக தான் சோண்டு நிற்குது. நீங்கள் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருவீங்களா, நாளைக்கு வெற்றி அடைஞ்சிருவீங்களா, நீங்கள் எப்போ வெற்றி அடைங்களோ அப்போ இந்த சுற்றுற பூமியை நிறுத்திக்கலான்னு அது பார்க்குது. உங்களுக்காக உலகம் எப்பயுமே சுற்றிக்கிட்டு இருக்கும். காத்திருங்க நம்பிக்கையோட. நன்றி.